ஹாய் மை ஃபேமிலிஸ். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மயில் பாருங்க. இந்த டைமுக்கு நிறைய மயில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வரும். இன்றைக்கி ஒரே மயில் தான் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் ஊர் சுற்றியும் மயில் தாங்க, மயில் தான். அழகா இருக்கு பார்த்தீங்களா. முருகனின் வாகனம் இல்லை, அதனால் நல்லா தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த பக்கம் தான் திரும்பி இருக்கு, வீட்டு பக்கம். அது என்ன தெரியுமா சாப்பிடுது, இந்த இலையெல்லாம் பூச்சி வண்டு அதெல்லாம் உட்காந்துருக்கும்ல, அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம அரிசி கொண்டு போய் போட்டாலும் அரிசியும் சாப்பிடுவோம். இப்போ நான் அரிசி போடுறதில்ல. ஃபர்ஸ்ட்லாம் வீட்டுக்கு பின்னாடி போய் அரிசி போடுவேன். இப்போ அரிசி அதுக்கு போடுறதில்ல. அரிசி போட்டு தண்ணி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது ரெகுலராக அதே பழக்கத்துக்கு டெய்லி வந்து சாப்பிடும். டெய்லி நிறைய மயில் வரும். வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறது, அப்போ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வீடியோ எடுக்க முட்டுறது. இன்றைக்கி யதார்த்தமாக நான் வந்தேன், கிச்சனுக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்குது இந்த மயில். வந்து இங்கே காஞ்ச வேப்ப மரம்லாம் இருக்குல்ல, வெட்டி இருக்குல்ல, இங்கே வந்து பெரிய பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு. இங்கே அந்த மரத்தில் தான் வந்து அடையும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டிட்டாங்க, மரமே இல்லை. அதனால் அது டெய்லி வந்துட்டு வந்துட்டு போகுது, பாவமாக இருக்குது. மனுஷங்கன்னா பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கள்ல, பாவம் வாயில் ஜீவன் என்ன பண்ணுவாங்க. அதனால தான் அந்த இலையில இருக்கிற அந்த பூச்சி வண்டு அப்புறம் அந்த இலைய இதை தான் பறித்து சாப்பிட்டுட்ருக்கு. இப்போது ஈவினிங் டைமில் மாலை நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, டான்ஸ் ஆடும். அது எங்கே தெரியுமா ஆடும், இதோ பாருங்க, இங்கே தான் வந்து ஆடும். இன்றைக்கி ஆடல, ஒருவேளை ஃபஸ்ட்டே ஆடிச்சா என்னான்னு நான் பார்க்கல. சரி, இதெல்லாம் என்ன போய் ஒரு வீடியோவை எடுத்து போடுறது அப்படின்னு தான் டெய்லி நான் மட்டும் பார்த்துக்கிறது, வீடியோ எடுக்கல. இன்றைக்கி எடுப்போமே அப்படின்னு தான் எடுக்கிறேன். நல்லா இருக்கு பாருங்க.